ஒர்க் ஓகையா வீட்டுக்கு ஆகையா வந்ததும் பேகை தூக்கி கடாசிட்டு புது வாட்சை பத்திரப்படுத்திட்டு சட்டையை கழட்டின அடுத்த செகண்டே போசிங் தான். கொஞ்ச நேரம் குட்டி தூக்கம் போட்டு மறுபடியும் போசிங் பார்த்துட்டு இரவு 8:30 மணிக்கு கொஞ்சம் கெஃபைனை குடிச்சிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பை த வே இதுதான் என் புது வாட்ச். இதோட லிங்க் வேணும்னா செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போய் வாங்கிக்கோங்க. லிங்க் இல்ல, இந்த வாட்ச் ஜஸ்ட் 200 ரூபாய் தான். இன்னைக்கான ஒர்க் அவுட் அனைத்தும் இல்லத்துல தான். ஏன்னா வெளியே போனாலே கண்ணும் வாயும் அலைப்பாயுது. காலங்காலமா பண்ற கட்டாயமான வார்ம் அப் பண்ணிட்டு ரகலைகள் ஆரம்பம். இன்னைக்கு ஒர்க் அவுட் பிளான் ஒரு நோட்ல எழுதி அதன்படி அனைத்தையும் சரியா செய்யணும். அது என்னன்னா 10 புஷ்அப், 5 புல்அப், 10 ஸ்குவாட்ஸ், 5 சைட் லஞ்சஸ் அண்ட் ஃபைனலா 10 காஃப் ரைசஸ். இது ஒரு செட். இதே மாதிரி மொத்தம் 10 செட் பண்ணணும். இடையில ஏற்பட்ட சில வழியின் காரணமா ஒர்க் அவுட்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சுக்கு டப்பாவை திறந்து ரோப்பை எடுத்து சில 100 ஸ்கிப்பிங் பண்ணதோட ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம் பண்ண ஒர்க் அவுட்ல உடம்பு ஃபுல்லா செம்மையா வெறுத்துச்சு. எங்கப்பா வேர்க்கவே இல்லை, அது இப்பதான் தொடச்சேன். தட்டு முட்டு சட்டி சாமான் ஆகிய அனைத்தையும் ஒரு இடத்துல வச்சு சாப்பிடலான்னு உட்காந்தாச்சு. பாரு, இந்த வீட்டு வேலைக்காரன் கூட பார்க்க ஜோஷுவா மாதிரி இருக்கான். அட நான் தான் பாது. கடையில வாங்கின குருமாவை அப்புறப்படுத்திட்டு நம்ம சிக்னேச்சர் சிக்கனை சப்பாத்திக்கு ஜோடியே வச்சாச்சு. இந்த சிக்கனோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல ஒன்றும் போட மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும். ஸோ நானே சொல்றேன். டேக் 2 tablespoons of crude oil and burn it until it turns into petrol. அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளை போட்டு வேக வச்சு சாப்பிட்டு மாட்டேன்.